கடன் இல்லாம வாழ என்ன செய்யணும், பணம் சேர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எதுவும் இருக்கா? இந்த திருக்கார்த்திகையில பாத்தீங்கன்னா பொரியில செய்த உருண்டை, பொரியில செய்த பலகாரங்கள் எல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐதீகம். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சம் வரும், கடன் தீரும், வீட்டுல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குசேலனுக்கு கிருஷ்ண பகவான் என்ன கொடுத்தார்? பணம், பட்டம், பதவி அத்தனையும் கொடுத்தார். அதை எதை கொடுத்து குசேலன் வாங்கினான் அப்படிங்கறத ஒரு சின்ன ரகசியம். என்னன்னா அவல். அந்த அவலை கொடுத்த உடனே அவன் கேட்டது கிடைச்சது. ஏன்னா இந்த அவலுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிடையாது. அந்த அவலுக்கு அப்புறம் அதுக்கு வேற ஒரு பதார்த்தம் எதுவுமே செய்ய முடியாது. அதை மறைமுகமா தன்னுடைய நண்பனுக்கு கிருஷ்ணனுக்கு எடுத்து காட்டியதுதான் குசேலனுடைய ஞானம். நான் கடைசி கட்டத்தில் இருக்கேன், எல்லா இடத்துலயும் கடன் வாங்கிட்டேன், நிறைய குழந்தைகள், சம்சாரம் என்ன மூழ்கிட்டு இருக்கு, என்னை காப்பாத்து நண்பா அப்படின்னு இரண்டு கைகளை தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த அவல்ல இருந்து அவளையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் குசேலன். அப்ப நீங்க சொல்லுங்க, இங்க திருக்கார்த்திகைக்கு அங்க அவல்னா இங்க பொரி. இந்த பொரி நீங்க படைக்கணும். இந்த பொரியில இருந்து வரக்கூடியது என்ன விஷயம்? அங்க ஜெனரேஷனே இல்ல சார், அதனால இந்த பொரிக்கு மீண்டும் ஜெனரேஷன் கிடையாது. அரிசியில இருந்து வருவது பொரி, பொரியில இருந்து அடுத்தது கிடையாது. மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை வேண்டும். இந்த வாழ்க்கையில நமக்கு நிம்மதி வேண்டும், இந்த வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் வேண்டும். கர்மங்கள் போகணும், ரோகங்கள் போகணும், கடன் கண்ணிகள் போகணும், வீட்டுல திருமண தடைகள் யாருக்காவது இருந்தா திருமண தடை போகணும், நல்லா படிக்கிற வேண்டிய பிள்ளைங்க நல்லபடியா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாடு வெளி மாநிலம் தொழில்கள் அற்புதமாக வரணும் அப்படின்னு தான் அந்த பொரிய சமர்ப்பணம் பண்ணும். பொரி நைவேத்தியம் பண்ணும்போது, நிவேதனம் பண்ணும்போது அந்த பொரி நமக்கு திருப்பி கொடுப்பது என்ன அப்படின்னா லட்சுமி கடாட்சத்தையும். சிவபெருமான் கண் திறந்து பார்த்தால் அதை விட கோடி நன்மை வேற என்ன இருக்கு? ஆகவே திருக்கார்த்திகைக்கு நெற்பொரி படித்து நெற்பொரி நிவேதனம் செஞ்சு வழிபடுங்க. மிக அற்புதமாக சந்தோஷமாக வாழலாம். கார்த்திகை தீப நாள்ல இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா சில அறிவுரைகள் என்ன? இருட்டாக இருக்கக்கூடாது, ஒளியாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் தீபங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, நிறைய தீபங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா விருச்சிகத்துல நீச்சமா ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய அந்த விருச்சகத்துக்கு சூரியன் ஒளி தருகிறார். சூரியன் நீச்சப்பட்ட சந்திரனுக்கே ஒளி தரும் போது நம்ம வாழ்க்கைக்கு சூரியன் ஒளி தர மாட்டாடா? கண் திருஷ்டி துர்சக்தியை விரட்டுவது எப்படி சார்? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது கண் திருஷ்டி துஷ்ட சக்தி. இருட்டை நீங்கள் போக்கினால், பசியை போக்கினால் உங்களுக்கு துர்சக்திகள் போயிடும். இருட்டை போக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒளிமயமான விளக்குகள் ஏற்றணும். பசியை போக்குறதுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இதே மாதிரி இந்த பொரிகள் தானம் செய்யும் போது உங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும். அதனாலதான் இந்த வெல்லம் கலந்து, நாட்டு சர்க்கரை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த பொரியெல்லாம் தானம் செய்யுங்க. உங்க வீடு அக்கம் பக்கத்துல எதிரில் எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை தரும். இது ஒரு ஐஸ்வர்யமான பண்டிகை. இதை எல்லாரும் செய்யணும்.